நீங்க மாயில இருக்காதீங்க, வாங்க. ஜீவ் ஜாகோ, ஜீவ் ஜாகோ, கௌரச்சந்திர போலே. பாட்டு இருக்கு இல்லையா? பத்தினோ தாக்கூர் பாடியிருக்காரு. जीव जागो, जीव जागो, गौरचंद्र बोले, गोदानेत्र माया பிசாச்சி மாயா பிசாசு. மாயா வந்து அந்த சாங் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஹரே கிருஷ்ணா. ரொம்ப பக்தி வினோத்தனுடைய பாடல்லாம் அவ்வளவு பக்தி மயமா இருக்கும். அவருடைய ரியலைசேஷன், ஆச்சாரியருடைய பாடல்கள் எல்லாமே, பக்தி வினோத் பாடல் எல்லாமே அவருடைய ரியலைசேஷன். அவர் தன் அனுபவத்துல பாடுறாரு. ரொம்ப அழகா வேதங்களுடைய சாரம் அவர் பாட்டெல்லாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு நிமிஷம். ஈவ் ஜாகோ, 39வது பக்கம். जीव जागो, जीव जागो, गौरचंद्र बोले, कथनिद्र जाओ माया பிசாச்சி ரகோலே. கிழக்கு திசையில் சூரியன் உதயத்தின் செங்கதிர்கள் சற்றே தென்பட தொடங்கியது. அப்படியே வானம் வந்து சூரியன் மேல வரும்போது அந்த கீழ் வானம் சிவப்பா தெரியும். ஆரஞ்சு கலர்ல இருக்கும். காலையில சூரியன் உதிக்கும் போது நிறைய பேர் அதை பாக்குறதே இல்லை. அது ரெண்டாவது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எத்திரிக்கணும் இருக்கு. நிறைய பேர் சூரிய உதயத்தையே பாக்குறது இல்ல. எல்லாம் வந்து உதய சூரியன் போட்டு போட்டு சூரிய உதயத்தை, உண்மையான உதய சூரியனை பாக்குறதே இல்ல. என்ன பண்றது? சோ கிழக்கு திசையில் சூரியன் உதயத்தின் செங்கதிர்கள் சற்றே தென்பட துவங்கியதும் பிராமணர்களின் மணியாக திகழும் பகவான் கௌரசுந்தர் உடனே விழித்திருந்தார். அவர் தம்முடன் பக்தர்கள் பலரை அழைத்துக் கொண்டு நதியா பகுதி நகரங்களில் கிராமங்களில் பயணம் செய்தார். தூங்காதீங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாருங்க. தப்பா இருக்கு. ஓ சாரி சாரி, நான் வேற படிச்சுட்டேன். கௌரங்கர் அழைக்கிறார். உறங்கும் ஆத்மாக்களே விழித்துக் கொள்ளுங்கள், உறங்கும் ஆத்மாக்களே விழித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மாயனும் பிசாசின் மடியில் நீண்ட நேரம் உறங்கி விட்டீர்கள். நான் முந்தைய பாட்டோட டிரான்ஸ்லேஷன் படிச்சேன். பாத்தீங்களா? இங்க வந்து பக்தி வினோத் அவர் என்ன சொல்றாரு? தூங்காதீங்க, தூங்குனது போது எந்திரிங்க. இல்லையா? நமக்கு அலாரம் அடிக்கும். ஒரு பக்கம் ஒரு செல்போன் அலாரம், இன்னொரு பக்கம் டிவோட்டி கத்திட்டு இருப்பாங்க. ஆளை தூங்கிட்டு இருப்போம். தூங்குறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தூங்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். கௌரங்கர் அழைக்கிறார். பகவான் கூப்பிடுறாரு. ஓ உறங்கும் ஆத்மாக்களே விழித்தெழுங்கள், விழித்தெழுங்கள், நீங்கள் மாயனும் பிசாசின் மடியில் நீண்ட நேரம் உறங்கி விட்டீர்கள். உறங்கின வரைக்கும் போதும், தூங்கின வரைக்கும் போதும், எதிர்ச்சிருக்கீங்க. வாஜிபி போலியா ஏசே சம்சார பிதாரே, போலியா ரகிலே துமி அவித்யா பாரே. எம்பெருமானே, நான் உண்மை நிச்சயமாக வழிபடுவேன் என்று கூறி நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீர்கள். அந்த வாக்குறுதியை மறந்து பெரும் அறியாமல் உள்ளீர்கள். அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜீவாத்மா வந்து நம்ம ஒரு அம்மாவுடைய கருவில் இருக்கும் போது, ஜீவாத்மாக்களை நம்ம அம்மாவுடைய கருவில் இருக்கும்போது பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். இது 3ஆம் ஸ்கந்தத்துல இருக்கு பாகவதம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் கபிலாவுடைய டீச்சிங் ஆஃப் லார்ட் கபிலா இருக்கு, அதுல இருக்கு. கபில தேவர் அவங்க அம்மா தேவபூதிட்ட சொல்றாரு. சிசுவோடைய பிரேயர், வயிற்றுல இருக்கிற கரு, அந்த கரு வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யுமா, பகவான்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுமா. பகவானே, நான் தெரியாதனமே இந்த அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள வந்துட்டேன், என்னால இருக்க முடியல, காத்து இல்ல, நிம்மதி இல்ல, தூங்க முடியல, கிருமிகள்லாம் வந்து கடிக்குது, கிருமிகள்லாம் வந்து கடிக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து என்ன சாப்பிடுறாங்களோ அதெல்லாம் உடம்புல போய் தேய்க்கும். அந்த குழந்தையோட உடம்புல மிளகா பஜ்ஜி மசாலா எல்லாம் போட்டு சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு எரியும். அந்த குழந்தைக்கு எரியும் போது குழந்தை இங்கே அங்கேயும் நகரும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓ நம்ம மேல ஏதோ ஒரு பூச்சி ஊறிச்சுன்னா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, ஒரு ஒரு சுகம் இதா இருக்காது, ஒரு கம்ஃபர்டபுள்னா சௌகரியமா இல்ல. நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு தொந்தரவு காலாயிடும். ஏதாவது பூச்சி வந்து மேல இருந்துச்சுன்னா உடனே ஒரு தொந்தரவு காலாகும். இல்ல கையில ஏதாவது ஒட்டிக்கிச்சு, ஏதாவது எடுத்தோம், கையில ஆயில் பட்டுச்சுன்னா என்னோட கையில அடிச்சு ஒரு சௌகரியமா இல்ல. நம்ம அந்த மாதிரிதான் இந்த குழந்தையோட உடம்பு மசாலா எல்லாம் ஒட்டி, மிளகா பஜ்ஜி, காரம், சாம்பார் தூள், மிளகா தூள் இதெல்லாம் போட்டுருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் குழந்தையோட உடம்பு போட்டு அது எரியும். பச்சை மிளகா கொஞ்ச நேரம் வெட்டினாலே கை எரியும். இஞ்சி கொஞ்ச நேரம் வெட்டி பாருங்க, கை எரியும்.
அது நிறைய போட்டு சாப்பிட்டா அந்த குழந்தை உடம்பெல்லாம் எரியும். அது டெண்டர் டெண்டரா இருக்கும் அந்த பாடி. எப்படி இருக்கும்னா, இளநிக்குள்ள ஒரு தேங்காய் பருப்பு இருக்கு பாத்தீங்களா? இளநிக்குள்ள இருக்கிற தேங்காய் பருப்பு எப்படி இருக்கும்? அப்படியே கொல கொல கொலன்னு ஸ்ட்ராங்கா இருக்காது. அந்த மாதிரிதான் இந்த உடம்பு இருக்கும் வயிற்றுக்குள்ள. இந்த மசாலா எல்லாம் போயிட்டு அந்த குழந்தைக்கு எரியும். அப்புறம் வயிற்றுக்குள்ள இருக்க கிருமிகள் எல்லாம் போய் கடிக்கும் குழந்தைய. அது தாங்க முடியாம குழந்தை இங்க நகரும். அந்த மனைவி கணவனை கூப்பிடுவா, பாருங்க பாருங்க என் குழந்தை எவ்வளவு அழகா மூவ் பண்றான், உதைக்கிறான். அவன் தாங்க முடியாம அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்கா அந்த குழந்தை சௌகரியமா இருக்கும்ல, கம்ஃபர்டபுளா இருக்கு. அது பாவம் எப்படா வெளியே வருவோம். இல்ல இப்போ இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு. இவ்வளவு பெரிய ஹால்ல இன்னும் 2 மணி நேரம் போனா இங்க இருக்க முடியாது. கொஞ்சம் வெயில் அப்படி ஷீட் வழியா இருக்கும். அப்ப இந்த இடத்தையே என்னால கம்ஃபர்டபுளா ஒரு சௌகரியமா இருக்க முடியலன்னா, அம்மாவுடைய கரு இவ்வளவுதான் இருக்கும். அந்த கருவுக்குள்ள அந்த குழந்தைக்கு எங்க காத்து, எங்க வெளிச்சம், எங்க இது எப்படி இருக்கும்? அங்க இருக்கவே முடியாது. அப்போ அந்த ஜீவாத்மா பிரார்த்தனை செய்யுமா பகவான்கிட்ட. பகவானே நான் தெரியாதனமா இந்த தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த பூமியில வந்திருக்கவே கூடாது. ஏதோ வந்து தொலைச்சிட்டேன். தயவுசெய்து என்னை காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நீ திரும்ப வரமாட்டேன். நான் திரும்பி வரமாட்டேன். நான் உங்களை வழிபடுவேன். இப்ப எங்க பிரேயர் பண்ணோம்? அம்மாவோட வயிற்றுக்கு இருக்கும்போது கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ணிருக்கோம். நான் வெளியில வந்தது உங்களை வழிபட்டு ஒழுங்கா இருப்பேன், என்ன காப்பாத்துங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ராமராது கிருஷ்ணராது இல்லையா? அதான் அடுத்தது. அஹ், என்ன சொல்லியிருக்குன்னா, ஓ எம்பெருமானே, வஜிப போலியா எசே சம்சார பிதாரே போலியா ரகிலே துமி அவித்யா பாரே. ஓ எம்பெருமானே, நான் உங்களை நிச்சயமா வழிபடுவேன். பிராமிஸ் பண்ணிருக்கு நம்ம. கருவுல இருக்கும் போது கிருஷ்ணாட்ட பிராமிஸ் நான் உங்களை நிச்சயமா வழிபடுவேன் என்று கூறி நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீர்கள். அப்ப இது பகவான் சொல்றாரு, கௌரவங்க சொல்றாரு, சேதுமா அப்படி நம்மளை பார்த்து சொல்றாரு. இது ஆக்சுவலி பக்தினோத் எப்படி பாடுறாரு? மகாபிரபு நம்மளை பார்த்து பாடுறாரு. பகவான் இருக்காரு இல்லையா? பகவான் நம்மளை பார்த்து பாடுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஓ ஜீவாத்மாவே, நீ தூங்குன வரைக்கும் போது எந்திரி. நீ மாயாவுடைய மடியில ரொம்ப நேரம் தூங்கிட்ட. மாயா ஒரு பிசாசு உன்னை பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. எந்திரி எந்திரி. அது மட்டும் இல்ல, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். மகாபிரபு என்ன ஞாபகப்படுத்துறாரு? என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த. என்ன சொல்லிட்டு வந்த? நீ எம்பெருமானே, நான் உண்மை நிச்சயமா வழிபடுவேன். நான் உங்களை கட்டாயம் வழிபடுறேன். என்ன விட்டுருக்க, எப்படியா இங்க வெளியில் தள்ளி விட்டுருங்க, வெளியே விட்டுருங்க என்று கூறிய நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீர்கள். ஆனா அந்த வாக்குறுதியை மறந்து பெரும் அறியாமை கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்து. அப்ப புரியுதா? ஜீவாத்மாவுடைய 4 குறை இருக்குது. 4 குறையில 1 2 ஏமாத்துக்காருங்க. அப்புறம் அறியாமையில பிடிச்சிச்சா? வெளியில வந்தோடனே கிருஷ்ணர் ஏமாத்திட்டோம். கிருஷ்ணரை ஏமாத்துறது நினைச்சு நம்மள நம்ம ஏமாத்திக்கிட்டோம். சைத்தன்யரை கௌரவங்களை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு நம்மள நாம ஏமாத்திட்டு இருக்கோம். அப்புறம் நாம தான் அறியாமையில இருக்கோம். அதான் கௌரவங்கள் சொல்றாரு, எல்லாரும் ஞாபகப்படுத்துறாரு. சைத்தன்ய ஞாபகப்படுத்துறாரு, நீங்க எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க, இப்ப மறந்து போயிட்டீங்க. என்னாச்சு உங்க வாக்குறுதி? நீங்க என்ன வழிபடுறேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. நானும் சரி போட்டுன்னு வெளியே விட்டேன். அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள ரொம்ப நாள் இருக்க வேண்டாம், சரி போ அப்படின்னு வெளியே வந்தாச்சு. வெளியில வந்த உடனே இமீடியட்டா மாயா பிடிச்சிச்சு. அந்த வாக்குறுதி எல்லாம் அரசியல் தலைவர் கொடுத்த வாக்குறுதி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? தேர்தல் சமயத்துல அரசியல்வாதி வாக்கு கொடுப்பாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை ஒழித்து விடுவோம், இதை ஒழித்து விடுவோம், நீட்டுக்கு கையெழுத்து போட்டுருவோம், மதுவை ஒழித்து விடுவோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு நான் அப்படி சொல்லவே இல்லையே. அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் தேர்தல்ல அரசியல்வாதி வாக்கு கொடுத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்? கிருஷ்ணட்ட வாக்கு கொடுத்துட்டோம் அம்மாவுடைய வயிற்றுக்கு இருக்கும்போது. வெளியில வந்தோடனே அப்படி நான் சொல்லவே இல்லையே, மறந்தே போயாச்சு. சோ உங்களுடைய எம்பெருமானே, நான் உண்மை நிச்சயமா வழிபடுவேன் என்று எனக்கு நீங்கள் கூறி வாக்கு கொடுத்தீங்க, இந்த உலகத்துக்கு வந்தீங்க. ஆனா அந்த வாக்குறுதியை மறந்து பெரும் அறியாமையில் உள்ளீர்கள், மாயாவுடைய பிடியில். அடுத்து என்ன சொல்றாரு? தொமாரே லாயி தே ஆமி ஹரினு அவதார ஆமி வீணா பந்துவார கே ஆச்சி தொமார. சைத்தன்ய நம்மளை பார்த்து சொல்றாரு. சைத்தன்ய நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் அவதரித்துள்ளேன். என்னை தவிர உங்களுக்கு வேறு யாரும் நண்பர்கள் யாரும் உள்ளார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாரும் உங்களுக்கு உதவ முடியுமா? பகவான் சொல்றாரு, உங்களை காப்பாத்த நான் வந்திருக்கேன். என்னை தவிர வேற யாரும் உங்களால காப்பாற்ற முடியுமா? ஏன்னா நீங்க மாயா பிசாசத்தை மாத்திக்கிட்டீங்க. மாயாங்கிற பிசாசத்தை நீங்க மாத்திட்டீங்க. உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. உங்களை காப்பாத்த நான் வந்திருக்கேன்.
அதனால என்ன விட உற்ற நண்பன் கிடையாது. இது சைத்தன்ய மகாபுருஷர் சொல்றாரு. இதே கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. எங்க சொல்லி சுகிருதம் சர்வபூதானா சுகிருத்து கிருஷ்ணர் தான் உண்மையான நண்பர். 2-3 இடத்துல சொல்றாரு. கதிர் பத்தா பிரபு சாட்சி நிவாசி சரணம் சுகிருத், எல்லா ஜீவனையும் உற்ற நண்பன் நான் தான் சொல்றாரு 9ஆம் அத்தியாயத்துல. ரெகேன் வந்து சொல்றாரு 5ஆம் அத்தியாயத்திலே சொல்லியிருக்காரு, நான் தான் உங்களுடைய உற்ற நண்பன், உங்களோட உண்மையான நலன் விரும்பி. சுகிருதம் நமக்கு மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசியும் நலன் விரும்பி அவர் தான். சுகிருதம் சர்வபூதான். இதை சைத்தன்யம் உறுதிப்படுத்துறாரு. அருங்க, நீங்க என்ன மறந்து இங்க கஷ்டப்படுறீங்க, மாயில் இருக்கீங்க, உங்களை காப்பாத்துக்காக நான் அவதாரம் பண்ணியிருக்கேன். அதனால என்ன தவிர வேறு நண்பர் யாராவது உங்களுக்கு இருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைச்சிருக்கோம் இவன் என் நண்பன், அவன் எல்லாம் கிடையாது. நண்பர் யாரு? ஒரு நண்பருடைய சுயரூபம் எப்ப தெரியும் உங்களுக்கு? கஷ்டம் ரொம்ப ஓடிடுவாங்க, ஓடிடுவா. இவன் கூட இருந்து நான் கஷ்டப்படுமா ஓடிடும். கிருஷ்ணா ஓட மாட்டாரு, நம்ம பின்னாடி ஓடி வருவார். நம்ம கஷ்டத்துக்கு பின்னாடி ஓடுறோம், கிருஷ்ணா நம்ம பின்னாடி ஓடி வர்றாரு. ஆனா உண்மையா நண்பன் அதுதான் கிருஷ்ணா. இந்த போலி நண்பன் என்ன பண்ணுவாரு? நம்ம கஷ்டத்துக்கு பின்னாடி போய் கஷ்டம் நம்மளை பிடிச்சிட்டு இருக்குன்னு அவன் ஓடிடுவான் ஆப்போசிட் டைரக்ஷன். ஐயோ இவன் கூட போனா நானும் கஷ்டப்படுறேன், இவனோட போனா நானும் கஷ்டப்படுறேன். கண் கூட உணரலாம். நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் காமிச்சேன். நீங்க வந்து உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க மகன், உங்களுடைய மகன் மகள் நண்பர்கள் சொந்தக்காரர்கிட்ட உங்க ப்ராப்பர்ட்டி நான் தானம் பண்றேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சொத்தை வந்து நான் இஸ்லாமுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த செகண்ட் உங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பா நண்பன் எல்லாம் எதிரியாயிடும். இதுதான் நேச்சர். அதனால இங்க யாருமே நமக்கு உற்ற நண்பர் கிடையாது கிருஷ்ணரை தவிர. அடுத்து என்ன சொல்றாரு? ஏடிச்சே ஔஷதி மாயா நசிபரலாகி ஹரிநாம மக மந்திராலோ துமிமாகி, மாயை அழிக்கும் அருமருந்தினை கொண்டு வந்துள்ளேன். பாருங்க, மெடிசனோட வந்திருக்காரு. இந்த மாயால சிக்கிட்டு இருக்கிற ஜீவனுக்கு சைத்தன்ய மெடிசின் கொண்டு வந்திருக்காரு. என்ன மருந்து அது? இந்த ஹரிநாம மகாமந்திரத்தை வேண்டி பெற்றுக் கொள்ளுங்கள், வேண்டி பெற்றுக் கொள்ளுங்கிறாரு. இப்போ ஒரு நோய் வந்துருச்சு. நோய் வந்து என்ன பண்ணுவோம்? எப்படியாவது டாக்டர் போய் ஐயா எப்படியாவது மருந்து கொடுத்து என்ன காப்பாத்திருக்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஓடுறாங்கல்ல. ஜிஹெச்சுக்கு வேண்டாம், அந்த ஹாஸ்பிட்டல் போலாம், இந்த ஹாஸ்பிட்டல் போலாம், இருக்கிறதுலே வந்து ரொம்ப அட்வான்ஸான ஹாஸ்பிட்டல் எது, இருக்கிறது ரொம்ப கிரேட் சீப் டாக்டர் எங்க, அந்த வந்து கை தேர்ந்த டாக்டர் எங்க இருக்காரு, அங்க மெடிசினல் எப்படி தருவாங்க, எப்படி குணப்படுத்திடுவாங்க, எவ்வளவு முயற்சி பண்றோம், எவ்வளவு முயற்சி பண்றோம். ஜிஹெச்ல நம்ம கொண்டுருவாங்க, அதனால வேண்டாம் அப்படிலாம் ஓடுறாங்க இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அதனால என்ன பண்றோம்? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெக்வஸ்ட் பண்றோம், ஐயா டாக்டரை எப்படியாவது காப்பாத்திருங்க, வேற வழியே இல்லை, உங்ககிட்ட தான் வந்திருக்கோம். அதே போலதான் இந்த மாயையில் இருக்கிற வியாதி, மாயாங்கிற வியாதி பிடிச்ச ஜீவாத்மாவுக்கு சைத்தன்யமாக மருந்து கொண்டு வந்திருக்காரு. இது வேண்டி வாங்கிக்கங்க. ஆன்மீக குருட்ட போய் வேண்டிக்கணும். வந்து எனக்கு வந்து பக்தர்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, நான் போய் தீட்சை வாங்கிக்குவேன். ஆக்சுவலி என்னன்னா, இனிஷியேஷன் டைம்ல நான் பார்த்திருக்கேன், குரு மகாராஜ் என்ன சொல்லுவாங்க, நம்ம போய் கேட்கணும் குரு மகாராஜ் எப்படியா எனக்கு தீட்சை கொடுங்க. இதை வந்து குருகிட்ட போய் கேட்கணும், அழணும். ஆன்மீக குருகிட்ட போய் நான் இந்த ஜட உலகத்துல துன்பத்துல மாட்டிட்டு இருக்கேன், அறியாமையில இருக்கேன், எனக்கு வந்து எப்படியாவது தீட்சை கொடுத்து என்னை காப்பாத்துங்க, எனக்கு தீட்சை கொடுங்க, எனக்கு ஹரிநாமத்தை கொடுங்க, எனக்கு உங்க தாமரை பாத்திரம் இடம் கொடுங்கன்னு வேண்டும். இங்க வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நாங்க வந்து அவ்வளவு இப்படியெல்லாம் இல்ல. நோ, யூ ஹாவ் டு பி பெக். பெக்னா பிக்ஷை கேட்கணும், பிக்ஷை கேட்கணும். கிருஷ்ணர்ட்டையும் குருட்டையும் வந்து எனக்கு பிச்சை போடுங்க, நான் வந்து இந்த ஜட உலகத்துல பிச்சைக்காரன் ஆயிட்டேன், நான் என்னமோ நினைச்சிருக்கேன் நான் பெரிய செல்வம் தானே, கிடையாது. நான் பகவான் இருந்து பிச்சைக்கார மாதிரி, நீங்க குரு முன்னாடி வந்து பிச்சைக்கார மாதிரி, ஐயா நான் ஏற்கனவே விருந்து போயிட்டேன், இந்த மாயில மாட்டிக்கிட்டேன், எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க, அந்த ஹரிநாமத்தை கொடுங்க, எனக்கு ஹரிநாம தீட்சை கொடுங்க, எனக்கு மந்திரம் கொடுங்க அப்படின்னு அழணும். சோ மாயை அழிக்கும் அருள் மருந்தினை கொண்டு வந்துள்ளேன், இந்த ஹரிநாம மகாமந்திரத்தை வேண்டி பெற்றுக் கொள்ளுங்கள், எப்படியாவது கொடுங்க, இந்த வியாதி எனக்கு குணமாகும், எப்படியாவது எனக்கு குணப்படுத்திருங்க. ஓடி போய் டாக்டர் காலில் உணர்வுல, டாக்டர் காலில் உளுந்து எப்படியாவது என்னை காப்பாத்துறீங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அழுது புலம்பி கெஞ்சி கூத்தாடி பிரார்த்தனை பண்ணி, அந்த மாதிரி நம்ம சைத்தன்ய பாதத்துல இருந்து விழணும், குருவுடைய பாதத்துல விழணும்.
என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, அறியாமையிலிருந்து விடுவீங்க, குழம்பத்திலிருந்து விடுவீங்க, பௌதிக மதத்திலிருந்து விடுவீங்க, எனக்கு அந்த ஹரிநாமத்தை கொடுங்க, ஹரிநாமத்தை கொடுங்க. அடுத்தது, பகதி வினோத பிரபு சரணே பதியா செய் ஹரி நாம மந்திரலாய் பகியா. பக்தி வினோத் தாக்கூர் கௌரகரின் தாமரை திருவடிகளில் விழுந்து அந்த ஹரிநாம மகாமத்தை வேண்டி பெறுகிறார். அவர் பாருங்க, அவர் ஆச்சாரியர். பக்தி வினோத் தாக்கூர் சாதாரண மனிதர் அல்ல, சாதாரண நபர் அல்ல. நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி ஸ்வரூபாய ரூபானுக வராயதே. இப்ப சொன்னோம் இல்லையா, சைத்தன்ய மகாபுரால் சக்தி அளிக்கப்பட்டவர் பக்தி வினோத் தாக்கூர், சச்சிதானந்தா. பக்தி வினோத் தாக்கூர் ஜட உலகத்தை சேர்ந்தவர் அல்ல. பக்தி வினோத் தாக்கூர் நம்மள மாதிரி உடல் பெற்றவர் அல்ல. அவர் சச்சிதானந்த நாமினி, ஆன்மீகமானவர். கௌர சக்தி சுரூபாய, பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். எப்படி வியாசர் கிருஷ்ணரால் சக்தி அளிக்கப்பட்டவரோ, பக்தி வினோத் தாக்கூர் சைதன்ய மகாபுரால் சக்தி அளிக்கப்பட்டவர். அவர் என்ன பிரார்த்தனை பண்றாரு? இதுதான் பணிவு. பக்தி வினோத் தாக்கூர் பெரும் பண்டிதர், அவரு தூய பக்தர். அவர் என்ன பிரார்த்தனை பண்றாரு? இந்த பக்தி வினோத் தாக்கூர் கௌரவரின் தாமரை திருவடியில் விழுந்து அந்த ஹரிநாம மகாமந்திரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு வேண்டி பெறுகிறேன். இந்த மூடு வேணும், இதுதான் இம்பார்ட்டன்ட். நான் வந்து கெஞ்சணும், கெஞ்சணும், கதறணும், அழணும், பிக்ஷை எடுக்கணும். வைஷ்ணவர்கிட்டையும் குருகிட்டையும் பகவான்கிட்டையும் எப்படியாவது என்ன காப்பாத்துங்க, என்ன பௌதிக துன்பத்திலிருந்து காப்பாத்துங்க, அறியாமையிலிருந்து காப்பாத்துங்க, எனக்கு கிருஷ்ண நாமத்தை கொடுங்க. ஏன்னா கிருஷ்ணர் உங்களுக்கு இன்னொரு பாட்டுல சொல்றாரு, कृष्णा से तुम्हारा कृष्णा दीदे पारो तुम्हारा सकतियाचे आमी तो कंगाला कृष्णा कृष्णा बोले தாய் தவ பாய்ச்சே பாய்ச்சே. ஓ வைஷ்ணவ தாக்குரரே, கிருஷ்ணா உங்களுக்கு சொந்தமானவர், கிருஷ்ணா உங்களுடையவர். நீங்க தான் கிருஷ்ணர் கொடுக்க முடியும். அதனால உங்க பின்னாடி நான் அழுதுண்டே வரேன், கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு கிருஷ்ணா கொடுங்க, எனக்கு கிருஷ்ணா கொடுங்க. நம்ம இந்த பக்கம் மாயா பின்னாடி ஓடுறோம், எனக்கு பௌதியத்தை கொடுங்க, பௌதியம். இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிட்டு. நோ, டேக் டைவர்சன். இல்ல சில நேரம் ஹைவே ரோட்ல எழுதுவாங்க, இந்த பாதை வந்து இப்ப வேலை நடக்குது, ஆபத்தான டைவர்ஷன் மாறுங்க, வேற டைரக்ஷன்ல போங்க. அங்க போன ஒரு பாதாள இருக்கு, அங்க உழுதுருவீங்க, போகாதீங்க. இல்லையா? டேக் டைவர்ஷன். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில டேக் டைவர்ஷன். போகும் பாதையை மாத்தணும். போகும் பாதை தவறானால் பண்ண, போகும் பாதை தவறாச்சுன்னா ஒரு இலக்கு தவறாயிடும். நம்ம இலக்கு தவறா இருந்தா அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம பாதையை மாத்தணும். நம்ம மாயா பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், அந்த அப்படியே டேக் டைவர்ஸ் பண்ணி இந்த பக்கம் வரும். அப்ப நம்ம முன்னே பேசின மாதிரி இந்த ரெண்டுமே இருக்கு. ஒரு பக்கம் மாயா வளர்ச்சிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் வைஷ்ணவர் வந்துட்டே இருக்காங்க. ரெண்டும் சைட் பை சைட் நடக்கும். நம்ம இந்த வலையில மாட்டிக்கிறோமா, அந்த வலையில மாட்டோமா? இந்த வலை வந்து ஆபத்தானது, மாயாவோட வலை. அந்த வலை நமக்கு நமக்கு அந்த வலை இருக்கு இல்லையா, வைஷ்ணவ சங்கம், அது பாருங்க. மாயாவுடைய வலையில மாட்டிட்டு இருக்கோம், வைஷ்ணவ சங்கத்துல வந்தோடனே தப்பிச்சிடும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் மாயோட வலை என்னது? நம்ம அங்கதான் நிக்கிறோம், இன்னும் முடியல. சோ ஃபர்ஸ்ட் மாயோட வலை என்னன்னா, இந்த பௌதிக பளபளப்பெல்லாம் காமிக்கும், புலம்ப விஷயங்கள், பல்வேறு பளபளப்புகள் காமிக்கும். அந்த வலையிலிருந்து ஒரு தப்பிச்சுக்கிட்டாரு வச்சுக்கோங்களேன். தப்பிச்சுட்டாரு. என்னாச்சு? வைஷ்ணவ சங்கத்துல வந்தாரு. வைஷ்ணவ சங்கத்துல வந்த உடனே இவர் இனி என்ன பண்றாரு? இந்த பளபளப்பெல்லாம் போக மாட்டாரு. இஸ்கான்ல வந்து, கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து, பக்தன் சங்கத்துல நாம ஜபம் பண்ணி, அதுக்கப்புறம் சேவை பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதா பாகவதெல்லாம் படிச்சு இப்படி வந்துட்டாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த பளபளப்பு அவரை கவராது. சினிமாவுக்கு போகணுங்கிற எண்ணம், புலன்பு அனுபவிக்கிற எண்ணம் எல்லாம் விட்டு போயிடும். இது வந்து மாயாவால் பொறுத்துக்க முடியாது. மாயா அடுத்து வலை என்ன பண்ணும்? செகண்ட் வலை. மாயா அடுத்து என்ன வலை போடுனா, சொந்தக்காரங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க. ஏன்டா உனக்கு என்னடா ஆச்சு? நீ நல்லா தான்டா இருந்த, ஏன் நீ சினிமாவுக்கு வர மாட்டேங்கிற, ஏன் நீ புலன்பத்துல இருந்து விலகி இருக்கிற? அவனால பொறுத்துக்கவே முடியாது, டாலரேட் பண்ண முடியாது. என்னை கஷ்டப்படாலும் டாலரேட் பண்ண முடியல. தன் மகன் பிரகலாதன் பாருங்க, படைப்பின் ஆரம்பத்துல இருந்து. சோ பிரகலாதர் பக்தி பண்றத என்னை கஷ்டம்னாலும் பொறுத்துக்க முடியல, என்னை கஷ்டம்னால பொறுத்துக்க முடியல. ஓ, என் பையனை யாரும் கெடுத்துட்டாங்க, இவன் நல்லாதான் இருந்தான், இவன் என்ன ஆயிடுச்சு, அவன் நாராயண நாமத்தை சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு என்னை கஷ்டம்னாலும் பொறுத்துக்க முடியல.
அந்த மாதிரி நிறைய பேர் வந்துருவாங்க. அடுத்தது மாயா செகண்ட் வலை, முதல் தூண்டில் போட்டது தப்பிச்சிட்டாங்க. முதல் தூண்டில் போட்டதுல தப்பிச்சுட்டு என்ன பண்ணோம், நம்ம பக்தர் சங்கத்துக்கு போயிட்டோம். நான் அடுத்து மாயா ரெண்டாவது தூண்டில் என்ன பண்ணும், ஓ நீ அங்க போயிடாத, அங்க போனா உன்னை மாத்திடுவாங்க, உன்னை வந்து கிருஷ்ண பக்தர் ஆக்கிடுவாங்க, நீ அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அனுபவிக்க முடியாது, அடுத்த வலை போடும். இது செகண்ட், ரெண்டாவது வலை. சோ பௌதிக பாதை விட்டு ஆன்மீக பாதைக்கு வரும்போது ஆன்மீக பாதையில ரெண்டாவது வலை. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ போயிடாத, பண்ணிடாத, நீ மாறிடுவ, நீ தான் போன, குடும்பத்தோட போயிட்டியே, உன் பையனையும் கூட்டிட்டு போயிட்டே, பிள்ளை அது சின்ன சின்ன குழந்தைங்க, திலக்கு போட்டு அரேராம அரிகிச ஜவமாலையில என்னது இது, டாலரேட் பண்ணவே முடியாது அவங்க. இது டிவோட்டிக்கான வலை. இது பக்தர்களுக்கான மாயோட ரெண்டாவது வலை என்னன்னா, இந்த சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, நீங்க போகாதீங்க, பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க முதல் வலையில இருந்தே வெளியில வரல, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தூண்டில இருந்து வெளியில வரல, நம்ம அதுல தப்பிச்சிட்டோம். ரெண்டாவது வலையில, ரெண்டாவது வலையில இருக்கோம். செகண்ட் வலையில மாட்டிக்கலாமான்னு பாரு, அது வந்து தப்பிச்சிட்டாரு, அதுலயும் தப்பிச்சிட்டாரு. அப்படின்னா அவரு தீட்செல்லாம் வாங்கி பக்தி செஞ்செல்லாம் பண்ணும்போது மாயா மூணாவது வலை விதி. மாயாவோட மூணாவது வலை என்னது, பக்தர்கிட்ட குற்றங்கான்றது, குறை கண்டுபிடிக்கிறது, அவதூறு பேசுறது. மாயா ஈஸியா ஒரு பக்த சங்கம் தூக்கிடும். என்ன பண்ணும் மாயா வந்து, ஈஸியா ஒரு பக்த சங்கம் தூக்கிடும் மூணாவது வலையில பாருங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கும், ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி, இது வலை போட்டுட்டே தான் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பக்தர் சங்கத்துக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பௌதிக கவர்ச்சி, பக்தி தொண்டுக்கு வந்தோடனே பௌதிக கவர்ச்சி போயிடும். ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா அத பஜனை கிரியா அனர்த்த நிவர்த்தித்தா நிஷ்டா ருச்சி பாப்பம் இவ்வளவு இருக்கு. சோ முதல்ல நம்பிக்கை, பக்தி தொண்டுல நம்பிக்கை வேணும், பக்தர் சங்கத்தை விட்டு விலகவே கூடாது. அப்புறம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை கவனமா ஜபிக்கணும், பக்தி தொண்டுல தீவிரமா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உறுதி ஆகணும் அதுல, அப்புறம் ருச்சி. அனர்த்தங்கள்லாம் போகணும். இந்த அனர்த்தங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் மாயாட்ட மாட்டிக்கணும். சோ அனர்த்தங்கள்லாம் போகணும், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தனியாவே ஒரு வகுப்பு எடுக்கணும். அனர்த்தங்கள் எப்படி போக்குறது, எப்படி வந்து நான் பக்தியில உறுதியா இருக்கிறது, எப்படி வந்து நாமத்தை கவனமா சொல்றது, கவனக்குறைவுல இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, நம்பிக்கை எப்படி அதிகரிக்கிறது, இதெல்லாம் பக்த சங்கத்தில் தெரிஞ்சு. மாயாவோட இன்னொரு வலை இருக்கு, கடைசி வலை என்னதுன்னா, அதான் இங்க சொன்னாரு, பக்தர் சங்கத்தை விட்டு வெளியில போயிட்டா அவன் தனியே கடவுளா நினைச்சு. மாயாவாதிகளோட சங்கத்திலயோ, மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள், இவங்கெல்லாம் தனியே கடவுளா நினைப்பாங்க. இது மாயாவோட கடைசி வலை. ஓ நான் ஏன் சேவை பண்ணணும், நானே வந்து கடவுளுடைய அம்சம் தானே, நானும் பிரம்மம் தானே, நான் அந்த பிரம்மத்தோட ஒன்னாயிருந்தோம். இது மாயாவோட கடைசி வலை. இந்த மாதிரி மாயா வந்து தூண்டில் போட்டுக்கிட்டே இருக்கு. அது வந்து ஒண்ணு பௌதிக கவர்ச்சிகளை காமிக்கும், இன்னொன்னு பக்தர் அல்லாதவங்களை வச்சு நம்மளை ட்ராக் பண்ணும். ஒண்ணு பௌதிக கவர்ச்சி காமிக்கும், இன்னொன்னு பக்தர் அல்லாதவங்களை வச்சு ட்ராக் பண்ணும். அதுக்கப்புறம் பக்தர் சங்கத்தில் இருக்கும்போது குற்றம் காண சொல்லும், குறை கண்டுபிடிக்க சொல்லும், அப்புறம் அதுக்கு வெளியில அனுப்பிச்சிடும், பக்தி விட்டு விலக்கிடும். அப்புறம் இந்த அபராதங்கள் பண்ணிட்டு இருந்தா வெளியில வந்துருவோம். அனர்த்தங்கள் இருந்தாலும் அனர்த்தங்களை வச்சுட்டே இருந்தா அதுவும் நம்மளை வெளியே தள்ளிடும். அதனால ரொம்ப கவனமா ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல்ல பக்தர்கள் சங்கத்துக்கு பக்தி பண்ணிட்டு தான் தச்சுக்கணும். பக்தர் சங்கத்துக்கு வெளியில போயிட்டேன்னா மாயா ரெடியா இருக்கு, சைட் பை சைடு இருக்கு. ஒரு பக்கம் மாயா இருக்கு, இன்னொரு பக்கம் பக்தர் சங்கம். உங்களுக்கு வெளியில வந்து இப்படிட்ட ரைட். சோ அதனால மாயாவுடைய கடைசி வலை இதுதான், தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வது, சரி தன்னை கடவுளோடு ஒன்றாக நினைப்பது. இதான் மாயோட கடைசி வலை, நானும் கடவுள் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இங்க வந்து பக்தி வினோத் தாக்கூர் மிக அழகா சொன்னாரு, நீங்க வந்து மாயிலிருந்து வெளி சைத்தன்ய மகாபிரபு நமக்கு அறிவுறுத்தத்தான் சொல்றேன். மகாபிரபு நமக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்காங்க, ஆச்சாரியர் நமக்காக தான் இந்த பூமியில வர்றாங்க, எப்படியாவது நம்மள இந்த மாயோனை பிசாசு விடி வச்சிருக்கோம். மாயாட்டிருந்து நம்மளை விடுவிக்கும். ஆனா இந்த ஆச்சாரியர் கை நீட்டுறாங்க, ஆச்சாரியர் கை நீட்டுறாங்க, பகவான் கை நீட்டுற பாருங்க. சைத்தன்ய பாபு எப்ப இப்படிதான் வச்சிருக்கு, சைத்தன்ய பாபு கூப்பிடுறாரு. பஞ்சதத்துவம் என்ன பண்றாங்க, பஞ்சதத்துவம் 5 பேர் எப்படி கை வச்சிருக்காங்க, சைத்தன்ய பாபு எப்படி கை வச்சிட்டு இருக்காரு, 2 கை. அப்ப என்ன அர்த்தம்,
சரி, சைத்தன்ய பாபு முதல்ல இருக்கட்டும். சைத்தன்ய பாபு நடுவுல இருக்காரு பஞ்சதத்துவால. பக்கத்துல அத்வைதர், நித்யானந்தர், கதாதர், ஸ்ரீவாஸ். ஒருத்தர் வருவோம். அத்வைதர் எப்படி கை வச்சுட்டு இருப்பாரு? அத்வைத ஆச்சாரியர் யாரு? மகாவிஷ்ணுவாவது. அத்வைதர் எப்படி கை வச்சுட்டு இருப்பாரு? ஒரு கைய வந்து சைத்தனுடைய தாமரை பாதம் காமிக்க, இன்னொரு கைய, அப்ப என்ன அர்த்தம்? பகவானை பாதத்துல சைத்தன்ய பாபுடைய தாமரை பாதத்துல சயனிச்சா ஆத்மீக உலகத்துக்கு போயிடலாம், கோலவந்தான போயிடலாம், அது ஜட உலகத்துக்கு கிடையாது. அத்வைத பிரபு வந்து சைத்தன்ய பாபு நடுவில் நிக்கிறார். சைத்தன்ய பாபு நடுவில் இருப்பாரு. அத்வைத பிரபு மகா பிரபுக்கு எங்க இருக்காரு? வலது பக்கம் இருக்கு. வலது பக்கம் இல்ல மகாபிரபு இடது பக்கம் இருப்பார். சாரி, ரெண்டு பேரும் வலது பக்கம் இருப்போம். நித்யானந்தரும் அத்வைதரும் மகாபிரபு வலது பக்கம் இருப்பாங்க. கரெக்டா? பஞ்சதத்துவ போட்டோ இங்க இருக்கு. நித்யானந்தரும் அத்வைதரும் மகாபிரபு வலது பக்கம் இருப்பாங்க. கதாதரும் ஸ்ரீவாசும் மகாபிரபு இடது பக்கம் இருப்பாங்க. அதுல வந்து ஹையார்கி இருக்கு. என்ன ஹையார்கினா, அத்வைதரும் மகாபிரபுவும் அத்வைதரும் நித்யானந்தரும் மகாபிரபு முன்னாடி அவதாரம் பண்ணும். நித்யானந்தர் பலராமர், அத்வைதர் மகாவிஷ்ணு. அத்வைதர் ஆச்சாரியோட ஸ்தானத்துல இருக்காரு. ஏன்னா அத்வைதர் யாருடைய சீடர்? அத்வைதருடைய குரு யாரு? பதில் தெரிஞ்சும் கை தூக்குங்க. அத்வைத ஆச்சாரியர் குரு யாரு? அத்வைத ஆச்சாரிய குரு யாரு? கை தூக்குங்க. மாதவன் ஈஸ்வர புரியா? நல்லா தெரியுமா? 100% மாதவேந்தர் புரி. கரெக்ட். அத்வைத ஆச்சாரிய குரு வந்து மாதவேந்தர் புரி. மாதவேந்தர் புரி சீடர் ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரி சீடர் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப அத்வைதரும் ஈஸ்வரபுரி ஆன்மீக சகோதரர்கள். அத்வைத ஆச்சாரியரும் ஈஸ்வரபுரியும் ஆன்மீக சகோதரர்கள். அப்ப சைத்தன்ய மகாபிரபு அத்வைதர் எப்படி பார்ப்பாரு? ஈஸ்வரபுரி மகாபுரிய குரு. அப்போ சைத்தன்ய மகாபுரிய குரு ஈஸ்வரபுரி, அவர் குருவுடைய ஆன்மீக சகோதரர் அத்வைதர். அப்போ மகாபிரபு அத்வைதர் தன் குருவா பாக்குறாரு. ஆனா அத்வைதரை விரும்ப மாட்டாரு. ஒரு அழகான நிலை. அது நம்ம பின்னாடி ஏற்கனவே பேசி டிஸ்கஸ் பண்ணோம், பின்னாடி கூட பேசணும். சோ அத்வைதரை வந்து மகாபிரபு குருவுடைய ஸ்தானத்துல வச்சிருக்காரு. நித்யானந்தர் பலராமர் அண்ணாவுடைய ஸ்தானத்துல வச்சிருக்காரு. அதனால மகாபிரபுக்கு வலது பக்கத்துல நித்யானந்தரும் அத்வைதரும் இருப்பாங்க. ரைட். இடது பக்கத்துல கதாதர். கதாதர் வந்து ஸ்ரீமதி ராதரன். அப்புறம் நாரதமுனி, ஸ்ரீவாஸ். இவங்க ரெண்டு பேரும் சக்தி தத்துவம், பக்தி தத்துவம், விஷ்ணு தத்துவம். சரி, இப்போ பஞ்சதத்துவால மகாபுரு ரெண்டு கை மேல தூக்கிட்டு இருக்கு. நித்யானந்தர் எப்படி கை வச்சுட்டு இருப்பாரு? பகவானுக்கு வலது பக்கம். நித்யானந்த பிரபு வந்து ஒரு பாதத்தை மகாபுடைய ஒரு கைய வந்து இடது கைய மகாபுடைய பாதத்தை காமிச்சிட்டு வலது கை மேல வச்சிருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? நித்யானந்தர் சொல்றாரு, நித்யானந்தர் குரு தத்துவம். நித்யானந்த பிரபு வந்து குரு தத்துவம். நித்யானந்தர் என்ன சொல்றாரு? நீங்க சைத்தன்ய அப்படியே தாமரை பாதங்கள் சன்னடிச்சா போல வந்தாலும் போயிடலாம். ரைட். அது இது ஆமா கரெக்ட். நமஸ்காரம் கை கூப்பிட்டு அது எப்படி இங்க பஞ்சத்துவம். இதை தவிர ஒரு வழியே இல்லை. இதை தவிர இப்படி கை வச்சு என்ன அர்த்தம்? ஐ எம் ரெடி. ரெடி இல்லையா? ரெடியா எடுத்துக்கோங்க. சில பஞ்சதத்துவங்களை அத்வைதர் கரை கூப்பிட்டு இருப்பாரு. சில இடத்துல அத்வைதர் வந்து கரை கூப்பிட்டு இருப்பாரு. சில பஞ்சதத்துவால அத்வைதர் எப்படி கை வச்சிருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் ஆமோதிக்கிறேன், நித்யானந்தர் சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நித்யானந்தர் என்ன சொல்றாரு? சைத்தனுடைய பாவத்தை சரணடைங்க, நீங்க கோலவந்தானம் போயிடலாம், ஜட உலகத்தை விட்டு போயிடலாம். அத்வைதர் எஸ் வெரி குட், ஐ எம் ரெடி, நான் ரெடியா இருக்கேன். ஆமா, நான் உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன். மகாபுரம் அழைச்சிட்டு போயிடுவாரு. அத்வைதாச்சும் ஆச்சாரியா, நித்யானந்தரும் குரு தத்துவம். அத்வைதர் இப்படி செஞ்சு வச்சிருந்தா எஸ், இதை தவிர ஒரு வழி இல்ல, சன்னடிச்சுதான் ஆகணும். ஆமா வாங்க, வெல்கம் பண்றது. கை கூப்பிட என்ன அர்த்தம்? வாங்க வாங்க, வெல்கம், ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். அவர் நித்யானந்தர் சொல்றாரு பாருங்க, மகாபுடைய தாமரை பாத சன்னடிங்க, கோலவந்தானம் கூட்டிட்டு போயிடுவாரு. சரி, கதாதர் எப்படி கை வச்சிட்டு இருக்காரு? வலது கையை பகவானுடைய பாதத்துல காமிச்சு இடது கையை மேல தூக்கிட்டு. கதாதர் என்ன சொல்றாரு? சைத்தன்யா அப்படி பாதங்களை சன்னடிங்க, கோலவந்தானம் போயிரு. ஸ்ரீவாஸ் என்ன சொல்றாரு? ஆமா கரெக்ட், கதாதர் சொல்றது 100% கரெக்ட். நீங்க பகவான சரணாகதி பண்ணுங்க, சைத்தன்யா அப்படி சரணாகதி. ரைட். இதை பத்தி பேசினப்போ
ஏன் இதை பத்தி பேசணும்? சோ சைத்தன்ய மகாபிரபு நம்மளை விடுவிக்கிறதுக்காக வந்திருக்காரு. பகவானே பக்தனா அவதாரம் பண்ணி மாயில் இருக்கிற ஜீவனை விடுவிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவர் தன் சகாக்களோட வந்திருக்காரு. தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பிச்சு வைக்கிறார். இதை விட ஒருத்தர் எப்படி உதவி பண்ண முடியும்? பகவான் இதை விட இதுக்கு கீழே இறங்கி வர முடியுமா? அவர் கோலோ விருந்தாவனத்தை விட்டு, பகவான் கிருஷ்ணர் கோலோ விருந்தாவனத்தை விட்டு பூலோகத்துல தன் சகாக்களோட வந்து பக்தியை சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. நான் என்ன சரணடி, நீங்க வந்து பக்தி பண்ணுங்க, நாம சொல்லுங்க, உங்களை கூட்டிட்டு போறேங்கிறார் மகாபிரபு. என் கூட வந்து என்கிட்ட வந்துருவீங்கிறார். ஆச்சாரியரும் அதை தான் சொல்றாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இங்க மாயா பிடிச்சிருக்கு. மாயாவுடைய மடியில கம்ஃபர்டபுளா அப்படியே நல்லா சொகுசா தூங்கிட்டு. அதான் மகாபுரு சொல்றாரு, ஏந்திரிங்க. அதனால மகாபுரு சொல்றாரு, இங்க பக்தி நோத்தாங்க என்ன சொல்றாரு, மகாபுரு நம்மளை கூப்பிடுறதா வந்திருக்காரு. அவரு கோலோகத்தாரத்துக்கு இறங்கி வந்திருக்காரு. அதனால நமக்கு எல்லா விதத்திலும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பாதையும் தெளிவா இருக்கு. பகவானே இங்க பக்தன் அவதாரம் பண்ணிருக்காரு. ஆச்சாரியன்மார்கள் வந்திருக்காங்க. எல்லாருமே நம்மள மாயில இருந்து காப்பாத்தான் வந்திருக்காங்க. ஒன்னே ஒண்ணு நம்ம பண்ணணும், மாயை விடணும். மாயை பிடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? மாயை விடணும். மாயை விடணும். இந்த பக்கம் மகாபுரு பிடிச்சிருக்கு. மகாபுரு தூக்கிக்கு ரெடியா இருக்காரு. இப்போ நான் ஒரு இடத்துல தொங்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கையை பிடிச்சிட்டு இருக்கேன், தொங்கிட்டு இருக்கேன், விட்டா கீழே விழுந்துருவேன். நான் வந்து ஒரு என்ன சொல்ற, சில நேரம் சினிமால எல்லாம் பார்ப்போம், ஒருத்தர் மலை உச்சியில தொங்கிட்டு இருப்பான், இன்னொருத்தர் கை கொடுக்க வருவான். இவன் இந்த கையை விட்டாதான் அவன் காப்பாற்ற முடியும். இவன் கையை அவர் கையை நீட்டுறாரு, இவன் இந்த கம்பை பிடிச்சிட்டே இருந்தா எப்படி இழுக்க முடியும் அவரை? அது பிடிச்சிட்டு கையை விடணும், ஊட்டிக்கு வர நம்பணும். இந்த கையை விட்டா என்னை காப்பாத்திடுவாரு இல்லையா? ஓ, நான் வந்து ஒரு ஒரு மரத்தை பிடிச்சிட்டு இருக்கேன். அனந்தமூர்த்தி பிரபு வந்து கை கொடுக்குற, பிரபு நீங்க விழுந்துருவீங்க, கையை பிடிங்க, கையை பிடிங்கன்னு கொடுக்குறாரு. நான் வந்து இவர் மேல நம்பிக்கை இல்லாம இவரை காப்பாத்துவாரா விட்டுருவாரா, இல்ல எப்படி விடுறது, இல்ல இதனால விட முடியலையே, நான் இங்கேயே சொகுசா இருக்கேன்னு நினைச்சா அவ்வளவுதான். கையை விட்டு அவர் கையை பிடிக்கும், கையை பிடிச்சி கையை விட்டு டக்குன்னு காப்பாது இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம மாயனுடைய பிடியில் இருக்கும் மகாபுரு அறிவுறுத்துறாரு. இந்த இந்த பாட்டுல பக்திவினோத் தாக்கூர் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாம் மாயோடைய பிடியில் இருக்கோம். மகாபுரு வந்து ஞாபகப்படுத்துறாரு, எனக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தீங்க, மறந்து போயிட்டீங்க, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன். பகவானே கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. பகவானே ஆசிரியர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? அதை பிடிச்சிட்டு இருக்கோம், விட மாட்டேங்க. விடணும். பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, புலன் விஷயங்கள் எல்லாத்தையும் கைவிடும். அது உடனே நான் பகவான் மேல நம்பணும், அப்பத்தை நம்பணும். பகவான் என்னத்த மருந்தா கொண்டு வந்திருக்காரு, இதுக்கு இதுதான் மருந்து. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அதுதான் மருந்தா கொண்டு வந்திருக்காரு. இந்த மருந்து சாப்பிட சாப்பிட இதெல்லாம் போயிடும், இந்த வியாதி எல்லாம் போயிடும். ரைட்? ரொம்ப அழகான பாடல். அதனாலே நான் வந்து சீரியஸா கவனமா இருக்கணும் பக்தியில. நான் பகவான் போயிடும். எல்லாம் ரெடியா இருக்காங்க, கூட்டிட்டு போறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. விமானம் தயாரா இருக்கு, பைலட் தயாரா இருக்காரு, எல்லாமே தயாரா இருக்கு. நான் போய் விமானத்துல ஏறி உட்காரணும். நான் வந்து இந்த விமானம் போகுமா போகாதா, எங்க வழியில இறக்கி விட்டுருவாங்க, டவுட்டே இருக்கக்கூடாது. வித்தவுட் டவுட் ஏறி உட்காந்து பேசாம உட்காந்து, விமானத்துல ஏறி பேசாம உட்காந்து, அங்க வந்து நிக்கிறது போன உடனே வந்து வாங்க ஏர் ஹோஸ்டர் இருப்பாங்க, ஐயோ ஸ்டாண்டிங் கோன் சிட்டர், அங்க உட்காருங்க, நிக்கிறீங்க, நடக்காதீங்க, பெல்ட் போடுங்க சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஃபிளைட்ல இருந்தா ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைச்சா அவங்க போய் சேர முடியும், இறக்கி விட்டுருவோம், இவர் வந்து லைக் இல்லைன்னு. அதுதான். हरे कृष्ण। ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय।